ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். கருப்பு ஜூலை இனச்சங்காரத்தின் 43ஆம் ஆண்டு நினைவு இன்று ஆரம்பிக்கும் நிலையில் இந்த விடயங்கள் மீதும் ஒரு பார்வையை பதிக்கலாம். செம்மணி புதைகுழி பகுதிக்கு நேற்று சென்ற ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளில் இருந்த ஒரே ஒரு பெண்ணான ஸ்பானிய ராஜதந்திரி கார்மென் மொரேனோ வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவியான கனகரஞ்சனியை ஆரத்தழுவி ஆறுதல் கூறிய காட்சி அங்கிருந்தோரை நிகழ வைத்தது. இலங்கை மற்றும் மாலத்தீவுக்குரிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூத்த ராஜதந்திரியாக கருதப்படும் கார்மென் மொரேனோவின் இந்த செய்கை ராஜதந்திர புரோட்டோகால்களுக்கு அப்பாற்பட்டதாக கருதப்பட்டாலும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவியை அவர் தழுவி ஆறுதல் கூறிய காட்சியானது அவரது மனிதாயமான அனுதாபத்தையும் தமிழர் தாயகத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்கள் இன்னமும் எதிர்கொண்டு வரும் வேதனை மற்றும் நீதிக்கான தேடலை அங்கீகரிக்கும் ஒரு குறியீட்டு நகர்வாகவும் நோக்கப்படுகிறது. கார்மென் ஸ்பெயினை சேர்ந்தவர் என்பதால் தனது நாட்டின் வரலாற்றிலும் சர்வாதிகாரி பிரான்சிஸ்கோ பிராங்கோ நடத்திய ஆட்சியின் கீழ் ஏராளமானவர்கள் ஸ்பெயினிலும் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் இன்றும் அந்த நாட்டை துரத்துவதை அறியக்கூடிய ஒருவர் என்பது வெளிப்படையானது. ஸ்பானிய உள்நாட்டு போரில் ஆட்சியை பிடித்து 75ஆம் ஆண்டு வரை ஸ்பெயினை சர்வாதிகார ஆட்சிக்குள் வைத்திருந்த பிராங்கோ தன்னை எதிர்த்தவர்களை மரண தண்டனைகளுக்கு உள்ளாக்கியதும் இல்லையென்றால் பெருமெடுப்பில் அவர்களை காணாமல் ஆக்கியதும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட கருமையான வரலாற்று பக்கங்கள். செம்மணி போலவே ஸ்பெயினிலும் பிராங்கோவின் ஆட்சி காலத்தில் பலர் புதைகுழிகளுக்குள் புதைக்கப்பட்டார்கள். இவர்கள் இன்றும் ஸ்பெயினில் காணாமல் போனவர்கள் என்ற அடையாளத்தில் உள்ளனர். இந்த காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக இன்றும் ஸ்பெயினில் பல வழக்குகள் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றன. பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அடையாளம் காணும் முயற்சிகளும் தொடர்வதால் ஸ்பெயின் ராஜதந்திரிக்கு தமிழர்களின் செம்மணி புதைகுழிக்கு பின்னால் இருக்கக்கூடிய சோகங்கள் ஓரளவு புரியக்கூடியவை. நேற்று செம்மணி புதைகுழியில் நின்ற ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் தலைமை பொறுப்பாளரான ஸ்பெயினின் இந்த ராஜதந்திரி இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களின் வரலாறு தெரிந்தவர் என்பதால் இந்த கட்டியணைப்பு ஆறுதல் நகர்வை செய்திருக்கக்கூடும். இத்தாலிய தூதர் டாமினோ பிரான்கோவிக், ஜெர்மனி தூதர் முனைவர் ஃபெலிக்ஸ் நியூமன், பிரான்ஸ் ராஜதந்திரி ரெமி லாம்பர்ட், நெதர்லாந்தின் தூதர் விவேது போயர் ஆகியோரும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூத்த அதிகாரிகளாக நேற்றைய செம்மணி பார்வையிடலில் பிரசன்னப்பட்டு இருந்தனர். கார்மென் மொரேனோ காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வெளிப்படுத்தல்களை, குறிப்பாக உணர்வு மிகுந்த கதைகளை அக்கறையோடு செவிமடுத்துக் கொண்டார். அவர்கள் வழங்கிய 12 பக்க முறையீட்டு அறிக்கையை பெற்றபோது, நீங்கள் எங்களுக்கு வழங்கிய மனு வெறும் காகித துண்டுகள் அல்ல, மாறாக இவை பெருமதியான ஒரு அவலமான சம்பவங்களை கூறும் ஆதாரங்கள் என குறிப்பிட்டதுடன், தங்களால் இப்போதைக்கு இந்த விடயத்தில் எந்த வாக்குறுதிகளையும் வழங்க முடியாது என்றாலும் தமிழர்களின் வலியையும் வேதனையையும் அறிந்தவர்கள் என்ற வகையில் இயன்றவரை காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் கவலையை ஐக்கிய நாடுகள் சபையிலும் மனித உரிமை பேரவையிலும் அதேபோல மனித உரிமைகளை பேணும் நாடுகளிடமும் முன்னகர்த்துவோம், குரல்களை எழுப்புவோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையில் செம்மணி உட்பட்ட அனைத்து மனித புதைகுழிகளுக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விடயங்களுக்கும் அனைத்துலக விசாரணையை வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் நேற்று செம்மணிக்கு அருகில் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தின் பின்னர் தான் இந்த மனுவும் இந்த பிரதிநிதிகளிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. அதுவும் வடக்கு கிழக்கில் காணாமல் போன தமது உறவுகள் குறித்த பதில்களை பெறுவதற்காக காத்திருந்த அவர்களின் பெற்றோர் உட்பட்ட உறவுகளில் 450க்கும் மேற்பட்டவர்கள் தங்களது அன்புக்குரிய உறவுகளுக்கு என்ன நடந்தது, எவ்வாறு அவர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள் என்ற குரூர கதைகளை அறியாமலேயே, நீதியை பெறாமலேயே மரணித்து விட்ட நிலையில் இந்த நீதிகோரல்கள் இடம்பெற்றுள்ளன. கடந்த சில வருடங்களாக இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளில் 450க்கும் மேற்பட்டோர் மரணத்தை தழுவிக்கொண்டார்கள். பலர் நீதியை கண்டுபிடிக்க முடியாத மூதாளர்களாக இயற்கை மரணங்களை தழுவிக்கொண்டார்கள்.
நேற்று இந்த போராட்டத்தை கண்காணிக்க செம்மணியில் ஸ்ரீலங்காவின் இராணுவ புலனாய்வாளர்கள், விசேட அதிரடிப்படையினர், காவல்துறையினர் என பலரும் வளையம் கட்டி நின்றமையை அவதானிக்க முடிந்தது. அதிலும் புலனாய்வு முகங்கள் ஆர்ப்பாட்டத்தை உன்னிப்பாக கண்காணித்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்களை நிழற்படம் மற்றும் காணொலி எடுத்து அங்கு கூடியிருந்தவர்களை கலந்து செல்லுமாறு மீண்டும் மீண்டும் அழுத்தத்துடன் வலியுறுத்தியதையும் காணக்கூடியதாக இருந்தது. இன்றும் ஐரோப்பிய ஒன்றிய குழு யாழ்ப்பாணத்தில் நிற்பதாக தெரிய வருகின்றது. இந்த நிலையில் இலங்கையின் கருப்பு ஜூலை என்ற அந்த தீவின் நவீன வரலாற்றின் இருட்ட பக்கங்களில் ஒன்றுக்கு 43ஆம் ஆண்டு நினைவு நாட்கள் இன்று ஆரம்பிக்கின்றன. ஸ்ரீலங்கா தனது சுதந்திரத்திற்கு பிந்தைய தனது வரலாற்றில் இன்னமும் எத்தனை வருடங்கள் கடந்தாலும் கருப்பு ஜூலை, முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை உட்பட்ட பெரும் கொடுமைகளுக்கும் குரூரங்களுக்கும் பொறுப்பு கூறலை ஒப்புக்கொள்ளாமல், பொறுப்பு கூறலை செய்யாமல் அந்த தீவில் ஒருபோதும் உண்மையான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முடியவே முடியாது என்பது இந்த கருப்பு ஜூலை நினைவு நாட்களின் பின்னணியில் தெரியும் ஒரு யதார்த்தமான விடயமாகும். அன்று யாழ்ப்பாணத்தில் 43 வருடங்களுக்கு முன்னர் இதே தினத்தில் இடம்பெற்ற ஒரு தாக்குதலை சாக்காக வைத்து இந்த கருப்பு ஜூலை இனச்சங்காரம் தென்னிலங்கையில் திட்டமிட்டு நகர்த்தப்பட்டதும், இந்த இனச்சங்காரம் JR ஆட்சி காலத்தில் நுட்பமாக மேற்கொள்ளப்பட்டதும் நீங்கள் அறிந்த விடயங்கள். இதுதான் இலங்கை தீவின் கரும் வரலாறு. பரதலையாக 83உடன் வீரியமடித்த தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் போராட்டமும் கிட்டத்தட்ட 3 தசாப்த காலமாக நீடித்து கடந்த 2009 உரைநிலைப்படுத்தப்பட்டது. 83 இருந்த இலங்கை இப்போது இல்லை. அது எவ்வளவோ மாறிவிட்டது. புறத்தோற்றத்தில் தலைமுறைகளும் மாறிவிட்டன, பல அரசாங்கங்களும் வந்து போய் மாறிவிட்டன. ஆனாலும் கருப்பு ஜூலையின் நினைவு இலங்கைக்குள்ளேயும் புலம்பெயர் நாடுகளிலும் மாறவில்லை. அதற்குரிய நீதி கூறல்கள் இன்னமும் வலுவாக உள்ளன. 83 ஜூலை இனச்சங்காரம் தான் தமிழ்ஸ் டயஸ்போரா என்ற ஈழத்தமிழர்களின் பெரும் புலம்பெயர் சமூகத்தையும் உருவாக்கி இருந்தது. இதனையும் மறக்க முடியாது. இந்த புலம்பெயர் தமிழ் சமூகத்திற்கு கருப்பு ஜூலை நாட்கள் குறித்த பிரச்சை இன்றும் இருந்தாலும் அவர்களின் புதிய வகைவாகம், அதாவது நவீன வகைவாகம் இன்றைய கருப்பு ஜூலை நாட்களில் பரிசு போன்ற இடங்களில் வெளியான ஜனநாயகன் திரைப்படத்திற்கு முன்றியடிக்கும் நிலையில் இருப்பதையும் மறக்க முடியாது. தமிழர்கள் தரப்பில் இந்த அதிர்வுகள் இருக்க, ஸ்ரீலங்கா தரப்பில் கண்டி வத்தேகம மடவள பகுதியில் 3 கிலோ 900 கிராம் என்ற இடையுடைய 4 தங்க பாலங்கள் உட்பட 500 பவுண்ட் தங்கம் மற்றும் பெருமளவு பணம் கண்டுபிடிக்கப்பட்டதும், இந்த சம்பவத்துடன் 10 பேர் கைது செய்யப்பட்ட விடயமும் பரபரப்பாக வந்திருக்கிறது. இந்த தங்கம் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட பின்னர் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியிலிருந்து கண்டிக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும், தங்க ஆபரண விற்பனை சார்ந்த வணிக நடவடிக்கை என்ற போர்வையில் இந்த தங்க மாபியா கடத்தல் இடம்பெற்றதான ஐயங்கள் எழுப்பப்பட, தென்னிலங்கையில் தெவினுவர விஷ்ணு தேவாலய எசல பிரகரா மற்றும் கதிர்காம தேவாலய பிரகராவிலும் பாதாள கும்பல்களின் ஆதிக்கம் இருப்பது குறித்த பகீர் செய்திகள் வெளிப்பட்டுள்ளன. இந்த 2 ஆலயங்களின் விழாக்களில் நடத்தப்படும் பாரம்பரிய நடன நிகழ்வுகளில் பாதாள உலக குழுக்கள் போட்டி போடும் நிலை வந்துவிட்டது. கதிர்காம எசல பிரகரா ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. அதுபோல இன்று முதல் தெற்கில் உள்ள தெவினுவர விஷ்ணு தேவாலய எசல பிரகரா ஆரம்பித்துள்ள நிலையில், மாத்தறையில் உள்ள இந்த ஆலயத்திற்கு அருகில் உள்ள ஒரு வீட்டில் நடந்த துப்பாக்கிச் சூடு இந்த தேவாலயத்தை மையப்படுத்திய பாதாள உலக போட்டியை பகிரிட வைக்கிறது. இந்த ஆலயத்தின் பிரகரா தொடர்பாக 2 பாதாள குற்றக்குழுக்கள் தற்போது போட்டி போடுகின்றன. இந்த தகராறுடன் தொடர்புடையதாகத்தான் இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றதாக சந்தேகிக்கப்படுகிறது. தெய்வாலய மல்லி என அறியப்படும் ஒரு பாதாள உலக முகத்தூடுக்கு பின்னாலுள்ள கும்பலுக்கும் கஞ்சிவாணி இம்ரான் என்ற இன்னொரு போதை மாபியா கும்பலுக்கும் இடையில் தான் இந்த பாதாள போட்டி ஆலயங்களை மையப்படுத்தி இடம்பெற்று வருகின்றது. கஞ்சிவாணி இம்ரான் என்ற பாதாள தலையின் கீழ் உள்ள குற்ற கும்பலுக்கு எதிராக தெய்வாலய மல்லியின் பாதாள கும்பல் போட்டி போடும் நிலை வந்திருக்கின்றது. கஞ்சிவாணி இம்ரான் குழுவுக்கு எதிராக தெய்வாலய மல்லி விடுத்ததாக கூறப்படும் மரண அச்சுறுத்தல்கள் அடங்கிய ஒலிப்பதிவுகள் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் தேவாலயத்துக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தை அடுத்து தெய்வாலய மல்லி பெயரில் வெளியிடப்பட்டதாக கூறப்படும் இன்னொரு ஒலிப்பதிவு சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டுள்ளன. ஆக மொத்தம் ஆலய உற்சவங்களிலும், குறிப்பாக தெற்கின் ஆலய உற்சவங்களிலும் பாதாள உலக கும்பல்களின் தலையீடுகள் வெளிவந்துள்ளமை பகிரிடும் செய்திகளாக வந்துள்ளன. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து இந்திய விடயங்களை நோக்கினால், கடந்த மே மாதம் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சூரியகாந்த் கரப்பான் பூச்சிகளை போன்று இளைஞர்கள் இருப்பதாக கண்டனம் செய்த போது,
தாம் கண்டனம் செய்ய பயன்படுத்தப்பட்ட அதே கரப்பான் பூச்சி உவமையை மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அபிஜித் திப்கே என்ற இளைஞர் ஒரு இயக்கமாக மாற்றுவார் என்பதை உச்சநீதிமன்ற நீதிபதியே எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆனால் அதுதான் நடந்தது. உச்சநீதிமன்ற நீதிபதி கரப்பான் பூச்சிகளை போன்று இருக்கும் இளைஞர்களுக்கு எந்த வேலையும் இல்லை, வெட்டியும் இல்லை, எந்த தொழிலும் செய்வதில்லை. அவர்களில் சிலர் ஊடகர்களாகவும் சமூக ஊடகங்களில் செல்வாக்கு செலுத்துவர்களாகவும், அதாவது இன்ஃப்ளூயன்சர்களாகவும், தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர்களாகவும் மாறி அனைவரையும் தாக்க தொடங்குவதாக கண்டனம் செய்த நிலையில் அதன் பின்னர் பாரதிய ஜனதா கட்சியை எள்ளல் செய்ய உருவானது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற அமைப்பு, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆகிய சிஜேபி. இப்போது இந்த சிஜேபி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியை ஜென்சி இளைஞர்களால் ஒரு பேர் இயக்கமாக உருமாற்றியுள்ளது. இணையத்தில் தோன்றிய இந்த புதிய இயக்கத்தின் முழக்கம் இந்திய நாடாளுமன்றத்தை தற்போது அதிர்வடைய வைத்துக் கொண்டிருக்கிறது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சில முக்கிய அரசியல் புள்ளிகளாலும் ஆதரிக்கப்படுவதால் போராட்டம் தீவிரமடைகின்றது. குறிப்பாக நீட் பரீட்சை வினாத்தாள் கசிவு மாணவர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்த அந்த கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி தான் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தை தொடர்கின்றார்கள். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளித்த லடாக்கை சேர்ந்த சமூக ஆர்வலர் சோனம் வாசுங் 21 நாட்களாக தொடர் உண்ணாநிலை இருந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி காலை அவர் உண்ணாவிரத பந்தலிலிருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போராட்டங்கள் தொடர்ந்தும் நடக்கின்றன. இப்போது சிஜேபி, அதாவது கரப்பான் பூச்சி போராட்டம் இந்திய அளவில் ஒரு திருப்பு முனையை உருவாக்க தலைப்படுகின்றது. இதனை முறியடிக்க அரசாங்கம் முயல்கின்றது. தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தமது அடுத்த கட்ட போராட்டம் பெரிய அளவில் வெடிக்கும் என கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அறிவித்துள்ளதால் தற்போது டெல்லியில் துணை இராணுவ துருப்புக்கள் குவிக்கப்பட்டு வருகின்றன, பதற்றங்கள் எகிரி வருகின்றன. இந்த நிலையில் வடநாட்டு இளைஞர்கள் டெல்லி வீதிகளில் கல்வி உரிமைக்காக களத்தில் நிற்கும் போது தமிழ்நாட்டு இளைஞர்களை திரையரங்க வாசலில் நிற்க வைக்கும் ஒரு அரசாங்கம் இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக அரசை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். தமிழகத்திலும் சென்னை, மதுரை, தூத்துக்குடி போன்ற பல இடங்களில் மாணவ அமைப்புகள் டெல்லி போராட்டத்துக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய நிலையில் அவர்களை காவல்துறை ஒடுக்கியதாக எதிர்க்கட்சி கண்டனம் செய்த நிலையில் சீமானின் இந்த கண்டனம் வந்துள்ளது. இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கினால் மத்திய கிழக்கில் சவுதி அரேபியாவும் யுரேனிய செறிவூட்டலை செய்து எதிர்காலத்தில் அணுக்குண்டுகளை தயாரிக்கக்கூடும் என்ற கவலைகளின் பின்னணியில் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அணு ஒப்பந்தத்தில் ஒப்பமிட்டுள்ளன. இந்த ஒப்பந்தம் சவுதி அரேபியாவில் மின்சார தேவை சார்ந்த அணு திட்டத்தை உருவாக்க அனுமதித்துக் கொள்ளும் என கூறப்பட்டாலும் இது எதிர்காலத்தில் சவுதி அரேபியா யுரேனியத்தை செறிவூட்ட அனுமதிக்க கூடும் என்ற அமெரிக்க ஊடகங்களின் கவலைகள் வெளிவந்துள்ளன. இந்த ஒப்பந்தத்தின் முழு விவரங்களும் பொது வழியில் இதுவரை பகிரப்படவில்லை என்றாலும் ஏற்கனவே கொதிநிலையில் உள்ள மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எதிர்காலத்தில் அணு ஆயுத பெருக்கத்திற்கு வழிவகுக்கும் அபாயத்தை ஏற்கக்கூடிய வகையில் இந்த ஒப்பந்தம் இருப்பதான கவலைகளும் அச்சங்களும் பெருகி வருகின்றன. பல்லாண்டுகள் நீடித்து நிற்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக பல பில்லியன் டாலர் மதிப்பில் அமெரிக்கா சவுதி அரேபியாவில் அணு உலைகளை கட்ட இருக்கின்றது என்பது ஒரு முக்கியமான விடயம். எனினும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலுக்கு ராஜதந்திர அங்கீகாரத்தை வழங்குமாறு சவுதியிடம் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கோரவில்லை என்பது இஸ்ரேலுக்கும் ஒரு நெருடலான விடயம். இஸ்ரேலின் அணுசக்தி நிபுணர்களும் முன்னாள் அதிகாரிகளும் இந்த திட்டம் இறுதியில் சவுதி அரேபியா ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கும் நிலையை வழிவகுக்கும் என்ற பதற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். ஈரானிய அணுக்குண்டை தடுப்பதான போர்வையில் ஈரானுடன் போரை நடத்தி கொள்ளும் அமெரிக்கா அதே சமகாலத்தில் போர்க்குணம் மிக்க சர்வாதிகார நாடான சவுதி அரேபியாவையும் அணு ஆயுத தொழில்நுட்பங்களை கையாளும் வகையில் ஒரு நாடாக மாற்றுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது. ஈரான் ஒரு அணுக்குண்டை உருவாக்கினால் தாங்களும் கூடிய விரைவில் ஒரு அணுக்குண்டை உருவாக்கும் என கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் சவுதி அரேபிய இளவரசர் கூறியமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயம். இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையின் தெற்கே கன்னிவெடிகள் பதிக்கப்பட்ட கடற்பாதை பகுதியை கடக்க முயன்ற போது ஒரு எண்ணெய் கப்பல் தாக்குதலுக்குள்ளாக தீப்பிடித்ததாக தெரிகிறது. இந்த சம்பவத்தை அடுத்து அந்த வழியால் செல்ல முனைந்த மேலும் 2 எண்ணெய் கப்பல்கள் திரும்பிச் சென்றதாக ஈரான் கூறியுள்ளது. ஈரானுக்கு எதிராக கடந்த இரவும் 12வது நாளாக அமெரிக்கா கடும் தாக்குதல்களை நடத்திய நிலையில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. இன்று வியாழக்கிழமை அதிகாலை செங்கடலில் 2 சவுதி அரேபியாவைச் சேர்ந்த எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டதாக ஏமனின் ஈரான் ஆதரவு ஹவுத்திகள் உரிமை கோரியுள்ளனர். லைலா மற்றும் என்செலியா என்ற பெயருடைய சவுதி கொடியை தாங்கிய இந்த 2 கப்பல்கள் தம்மால் தாக்கப்பட்டதாகவும் இந்த கப்பல்கள் செங்கடலில் சவுதி அரேபியாவுக்கு விதிக்கப்பட்ட கடல் முற்றுகையை மீறி பயணிக்க முயன்றதால் தாம் அவற்றை ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளால் தாக்கியதாகவும் ஹவுத்திகள் குறிப்பிட்டுள்ளனர்.
இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.